தோன்றி சூட்சமமாக தோன்றி அவரை எழுப்புகிறார். எப்படி எழுப்புற? மகனை எழுந்திடு அப்படின்னு எழுப்பி அவரை பத்மாசனத்தில் என்ன இவருக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்கு, இப்படி ஒரு யோகம் இருக்கு, இவருக்கு என்னதான் பண்றாரு அப்படின்னு ரூம் கூட போய் அடைச்சிக்கிட்டு சிம்சந்துரை ஓட்டை வழியாக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துருக்காரு. ஒரு கதவு திறந்து வரும்போது அப்படியே சாஷ்டமா காலில் ஓடிட்டாரு. இது பிரிட்டிஷர்ஸோட பழக்கமே கிடையாது, காலில் விழுது. அப்படியே அவர் காலில் எழுந்துட்டு கிளம்பும் போது, இந்த மாதிரி நீங்கள் சமாதி அடைஞ்சிட்டிங்கன்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது ஐயா என்ன செய்கிறாருன்னா ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுத்துட்டு இதர் போல் இருந்து அவருக்கு 22 ஏக்கர் அவர் பேரில் எழுதி வச்சுட்டு போனார். அதில் அவரோட கோயில் இதுதான். அவர் குருவாக ஏற்றிருக்காரு. ஏன் இவரும் மூல நட்சத்திரம்னா, திருஞான சம்பந்தர் இறை அடியை சேர்ந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் சமாதி அடைஞ்ச நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இவர் சமாதி அடைஞ்ச நட்சத்திரம் மூல நட்சத்திரம். குரு சிஷ்ய பரம்பரை என்பது இதுலேயே நம்மளுக்கு தெரியுது. திருஞான சம்பந்தர்லேருந்து அந்த சீர பரம்பரை இங்கே. ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்க சித்த சிவலிங்க நாயனார் திருவடிகளே சரணம். என் பேர் சரவணன். மகான் சாங்க சித்த சிவலிங்க நாயனார். ஐயா தாத்தான்னு அழைப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே ஐயா தாத்தானும் அழைப்பாங்க, ஐயாவனும் அழைப்பாங்க. எப்படி அவங்க மனசுக்கு தோணுதோ அப்படி ஐயாவை அழைச்சு அவங்க வரவாக அவங்கள பார்ப்பார். சாங்கு சித்தர் இவர் ஜீவ சமாதி அடைந்தது 1900 ஆனி மாதம் மூல நட்சத்திரம். ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் மூல நட்சத்திரம் அன்று குரு பூஜை மிக மிக சிறப்பாக நடக்குது ஐயாவுக்கு. இவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 1835 நம்ம பார்க்கணும். இவர் யாருக்கு பிறந்தாருன்னா அரங்கையர் புல்லம்மாள் என்ற தம்பதிக்கு. அரங்கையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அனைத்து சாஸ்திரங்களிலும் அனைத்து வேதங்களிலும் மிக தேர்ச்சி பெற்றவர். ஒரு சேஷாதிரி மாதிரி. இவங்களுக்கு பிறந்தவர் தான் சிவலிங்கம். இவருக்கு இயற்பெயர் சிவலிங்கம். இவர் 1835 எங்க பிறந்ததுன்னா பிரிங்கு சேலம். பிரிங்கு சேலம் எதுவுமே இல்லை, சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஏன் பிரிங்கு சேலம் இருந்தாலும் பிரிங்கு மகரிஷி அங்கே தவம் செய்ததால் அதுக்கு பிரிங்கு சேலம் இருக்கு. அந்த பிரிங்கு சேலம் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்னு பேர் மாற்றி வச்சிருக்காங்க. அங்கு பிறந்தவர் தான் சிவலிங்கம் 1835. அரங்கையர் என்ன செய்யறன்னா, தன் பிள்ளை தன்னை போலவே அனைத்து வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் சொல்லித்தரார். அவரும் 10 வயசுக்குள்ள எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்து தேர்ச்சி அடைகிறார். அதே போல் 18 சித்தர்களின் எழுத்தையும் பாடல்களையும் அவர் படித்து தேர்ச்சி அடைகிறார். எப்போ 18 வயசுக்குள்ள அனைத்து 18 சித்தர்களின் பாடல்களையும் நூல்களையும் படித்து தேர்ச்சி அடைகிறார். தன்னை போல் யாரும் இல்லை, என் அறிவுக்கு சமமாக யாரும் இல்லை என்ற ஒரு மனப்பாக்கோடு அவர் இருந்தார். யார் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். ஆனாலும் ஒரு குறை இருந்தது. என்ன குறைனா, ஞானம், பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம். அது அந்த நூல்கள் அவரால் பெற முடியல. சரி, எனக்கு ஒரு குரு வேண்டும் என்பது ஒரு எண்ணம் உள்ள இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப ஆழமாக அந்த எண்ணத்தை வைத்திருந்தார். ரொம்ப தேடுதலோடு இருந்தார் அவர். அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு நூல் கிடைக்குது. யார் எழுதினார் பார்த்தீங்கன்னா, கண்ணுடைய வள்ளலார், சீர்காழி கண்ணுடைய வள்ளலார். அவர் யார் பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் வழியாக மரபில் வந்த ஒரு ஞானி, ஒரு குரு. அவர் எழுதிய அந்த ஒழிவில் ஒடுக்கும் ஒரு புஸ்தகத்தை எடுத்தாரு, படிக்க அந்த புஸ்தகத்தை மறுபடியும் படிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தடவை படிக்கும்போது அவர் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அந்த ஞான கடலில் மூழ்கி எழுவது போல் ஒரு ஆனந்தம் அவருக்கு கிடைக்குது. அப்படி அவர் அந்த புஸ்தகத்தை ஒரு தடவை 2 தடவை பல முறை படிக்கிறாரு. அதை படிக்க அவருக்கு ஆனந்தம் வருது. இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை கிடைத்த ஆனந்தம் வேற எந்த நூலிலையும் எந்த வேதங்களிலும் கிடைக்கவில்லை. அதனால் அது மறுபடியும் படித்து ஆனந்தம் அடைகிறார். ஒரு நாளைக்கு அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். நள்ளிரவு சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அவர் முன் தோன்றி மகனை எழுப்புறார். இது கனவல்ல, இது நிஜம், இது கனவே அல்ல. அவர் எழுப்புறாரு. சூட்சமமாக தோன்றி அவரை எழுப்புகிறார். எப்படி எழுப்புற? மகனை எழுந்திடு அப்படின்னு எழுப்பி அவரை
பத்மாசனத்தில் அமர வைத்து அவருக்கு கொடுத்த உபதேசம், அவர் குருவாய் நினைத்த சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அவருக்கு கொடுத்த உபதேசம், சும்மா இரு. சும்மா இரு. சும்மா இருனா இப்போ நிறைய பேர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவங்க மனம் அமைதியாக இருக்காது. கடல்ல வரும் பேர் அலை போல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள எழும்பிக்கிட்டு எழும்பி 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 அணைந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சும்மா இருக்கிற உண்மையான அர்த்தம், உள் அளவிலும் மனதளவிலும் அமைதியாக சும்மா இருக்க வேண்டும், துளி எண்ணமும் இல்லாமல். அப்படி அவர் உட்கார வச்சார். அவரும் நள்ளிரவில் முழு இரவிலும் அவர் அவ்வாறே அந்த ஆழ்ந்த தியானத்திலும் அமைதியிலும் சும்மா உட்கார்ந்தார். அந்த ஒரு ஞானம் பெற்ற பிறகு அந்த குருவன் குருவருள் அவருக்கு சொன்ன உபதேசம் பெற்ற பிறகு அவர் மிக மிக ஆழ்ந்த தியானத்தில் மிக நாட்களாக உட்கார்ந்தார். அவரையே மானசீகமாக தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் எழுதிய புஸ்தகம் தான் பூனா நந்தோதயம். அவர் அனுபவத்தை அப்படியே கொட்டியிருக்கார் அந்த புஸ்தகத்துல. அந்த புஸ்தகத்தை இன்னும் சில பேர் இன்னும் அதை மொழிபெயர்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தமிழ், அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அந்த புஸ்தகத்துல இருக்கு, பூனா நந்தோதயம் சொல்லிட்டு. இவர் 20ஆம் வயதிலேயே இத்தனையும் பெற்றாரு, குருவர்களும் பெற்றாரு, ஞானத்தையும் பெற்றாரு, அனைத்து சாஸ்திரங்கள் அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ச்சி அடைந்தாரு. அதே சமயம் ஞானத்தையும் பெற்று தேர்ச்சி பெற்றார். அதே சமயம் திருமணமும் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்த பிறகு அவருக்கு வேலை செய்யணும். சேட்பட்டில் இருக்கிற ஒரு இடத்துல அங்கே பென்னி மில்ஸ் ஓட கிளெமெண்ட் சிம்சன் என்ற துரையோட வீட்டில் அவருக்கு வேலை செய்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர் தான் அந்த பென்னி மில்ஸோட டைரக்டராக இருந்தார். ஸோ கிளெமெண்ட் சிம்சன் என்ற ஒருத்தருக்கு பணிபுரியும் ஒரு உதவி பணிபுரியும் ஒரு பணியாளராகவும் சமையல் வேலை செய்யும் ஒரு பணியாளராகவும் அவர் அங்கே வீட்டில் சேர்ந்தார். அவர் வேலைகளை முடிச்ச பிறகு அவர் செய்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தியானமும் ஞானமும் தான். அவர் நவகொண்ட யோகத்தில் மிக 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 தேர்ச்சி பெற்றவர். நவகண்ட யோகம்னா உடலை 9 கூறாக பிரித்து சேர்ப்பது நவகண்ட யோகம். அப்படி அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் அந்த நவகண்ட யோகத்தை செய்வார். ஞானத்தில் இருப்பார், எப்பவுமே தியானத்தில் இருப்பார். அப்படி யோகத்தையும் தியானத்தையும் பயிற்சி செய்து அவருக்கு கிடைத்தது என்னன்னா, முன்கூட்டியே விஷயங்களை அறிவது, முன்கூட்டியே நிகழும் விஷயங்களை அறிவது அவருக்கு ஒரு அருளாக பெற்றார், ஞான வீதியாக. அப்படி இருக்கும்போது சிம்சன் துரைக்கு அன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது. தியானத்திலையும் அவரை பார்த்துட்டு அவர் என்ன நடக்க போகுதுன்னு. சிம்சன் துரை அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு பெட்ரூமுக்கு போய் படுக்க போறாரு. ஐயா என்ன செய்றாரு, ஐயா நீங்கள் இந்த பெட்ரூமில் படுக்காதீங்க, வேறு எங்கேயாவது போய் படுங்க, இந்த ரூமில் படுக்காதீங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்பதை அழகாக எடுத்து சொல்கிறார். அவங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது இல்லையா? ஸோ நீ உன் வேலையை பாரு, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டார். ஆனால் ஐயாவிற்கு தூக்கம் வரவில்லை. அவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பது ஆழ்மனமாக உள்ளே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. கூட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு அவரை வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லிட்டார். அப்படி கூட்டிகிட்டு போயிட்ட உடனே அந்த பெட்ரூமோட சீலிங் இடிஞ்சு கீழே விழுது. சீலிங் இடிஞ்சு கீழே விழுது. உடனே அந்த சத்தத்தில் சிம்சன் துரை ஏஞ்சிக்கிறாரு, பார்க்குறாரு. இந்நேரம் அவர் அங்கே படுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும், அவர் உயிர் போயிருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். ஐயாவை பார்க்குறாரு. பட் இது இன்சிடென்ட்ஸ் கோஇன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு பள்ளி வருது. அதாவது சிம்சன் துரை ஆஃபீஸில் ஒரு பள்ளி வருது. ஐயாவை கூப்பிட்டு இந்த பள்ளியை தூக்கி வெளியே போடு அப்படின்றாரு. அவர் கூட சிம்சன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க இந்த பள்ளியெலாம் இங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும், இதே தூக்கி போடுது. அவர் சொல்ல இல்லை, அவரை இந்த பள்ளியை தேடி இன்னொரு பள்ளி வருது, இந்த நண்பனை தேடி இன்னொரு நண்பனும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுனா அது காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன ஆகுது, சிம்சன் துரையோட பென்னி மில்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபைல்ஸ் மூட்டை அப்படியே வருது. இறங்கும் போது அந்த மூட்டையிலேருந்து இன்னொரு பள்ளி வருது. ரெண்டுமே பிணைந்து கொண்டு மறைந்து விடுகிறது. இதையும் பார்த்து ஒரு ஆச்சரியம். கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு என்ன இது, இவர் முன்னாடி நடக்கிற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு, அப்படி காலங்கள் போக சிம்சன் துரைக்கு தன் மனைவிக்கு பிரசவம் நடக்க போகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். ஓகேங்களா, இங்கிலாண்டில் பிரசவம் நடக்க போகிறது. அவருக்கு ஒரு தந்தி வருது. தந்தினா பார்த்தீங்கன்னா ஒரு 15 days 20 days கழிச்சு தான் வரும் நம்மளுக்கு தந்தியெல்லாம் அந்த காலத்தில்.
அப்படி ஒரு தந்தி வரும்போது அவர் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்காரு. இவரும் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு வருத்தம், ஏன் இந்த வருத்தம் உங்களுக்கு அப்படி கேட்கும்போது, என் மனைவிக்கு பிரசவம் நடக்க போகிறது, ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா மனைவியை காப்பாற்ற முடியும், இருவரையும் சமமாக காப்பாற்ற முடியாது, சூழ்நிலை பொறுத்தவாறு என்ன நடக்குமோ நடக்கும் என்ற ஒரு தந்தி வருகிறது. ஓகேங்களா? அந்த வருத்தம் இதுதான் அவருக்கு குழந்தை. அது அந்த வருத்தம். ஐயா அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க வருத்தப்படாதீங்க, என்ன ஒரு ரூம்குள்ள பூட்டுங்க, நான் கதவை தட்டும் வரை திறக்காதீர்கள், என்ன ஒரு ரூம்குள்ள பூட்டுங்க அப்படிங்கிற. பூட்டியாச்சு. அதே மாதிரி பூட்டியாச்சு. ஒரு மணி நேரம் கழித்து கதவை தட்டுறாரு, ரூமை திறக்கிறாங்க. இவர் வெளியே வராரு. வந்துட்ட பிறகு தாயும் சேயும் நலம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? தாயும் சேயும் நலம். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இங்கிருந்து இங்கிலாந்துக்கு போய் அவருடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆகுமாறு அருள் புரிந்து திரும்பி வந்திருக்காரு நம்மளோட ஐயா சாந்தி சித்தர். சரிங்களா? இவரும் சரி ஓகே, இவர் எதுவும் சொல்றாரு, ஒரு நம்பிக்கையில இருக்கும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி 15-20 நாள் கழிச்சு ஒரு தந்தி வருது. தாயும் சேயும் நலம், தாயும் குழந்தையும் நலமாக இருக்கிறார்கள், இட்ஸ் மிராக்கிள் அப்படின்னு ஒரு தந்தி வருது. இவருக்கும் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. அப்படி போகையில இன்னொரு தருணம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப உடல் முடியல, அவரால் எழுஞ்சிக்க முடியல, நடக்க முடியல, உடல் நலம் குறைவு. இதுக்கு காரணமும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது 1800 காலம், அந்த அளவுக்கு எதுவுமே வளர்ச்சி இல்லை. சரி என்ன ப்ராப்ளம் தெரியல, இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மருத்துவர்களும் அவங்களோட மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க. இவங்க நண்பர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க கூட இருக்கும்போதெல்லாம் ஐயா என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, அவர்கிட்ட அவரோட வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு என்பதெல்லாம் நல்லா வாட்ச் பண்றாங்க. அவர் நீங்க தான் எல்லாமே உங்களுக்கு புதிய தெரியுமே, நீங்க தான் தியானம் பண்றீங்க, நவகொண்ட யோகம்லாம் பண்றீங்க, நீங்க ஏன் அவருக்கு ஏதாவது சரி செய்யக்கூடாது நோயை அப்படின்னு ஒரு வாக்கை முன்வைக்கிறாங்க. இவரும் என்ன செய்கிறார், சரிங்க ஒரு குவளையில தண்ணி கொண்டு வாங்க, ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. கொண்டு விபூதி, அவர் கையில் இருக்கும் விபூதியை அதில் போட்டுட்டு இங்கே குடிங்க, அதில் வாயில் போட்ட பிறகு இந்த தண்ணியை குடிங்க. அந்த குவளையை ஃபஸ்ட்டு கையில் வச்சுட்டு அந்த விபூதியை வாயில் போட்டுட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி குடிக்கிறாங்க. குடிச்சிட்ட பிறகு அவருடைய உடல் நலம் நாளாக முன்னேறுகிறது. 5 நாளில் ஏஞ்சி நடக்கிறாரு. ஒரு வாரத்தில் அவரோட வேலைகளை மறுபடியும் ஆரம்பிக்கிறார், அவர் ஆஃபீஸ் வேலைகளை மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இப்படி அவருடைய வேலைகள், அவருடைய மிராக்கிள்ஸ், அற்புதங்களை சிம்சன் துரை நலம் பார்த்துருக்காரு. இந்த பல அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அதில் இது சில நம்ம ஐயா செஞ்ச அற்புதங்கள். இப்படி நடக்கையில் அவர் ஒரு என்ன ஒரு பதிவு இருக்குன்னா, ஐயா தன் வேலைகளை முடிச்சுட்டு விட்டு, என்ன இவருக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்குது, இப்படி ஒரு யோகம் இருக்குது, இவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு ரூம் கூட போய் அடைச்சிக்கிட்டுன்னு சிம்சன் துரை ஓட்டை வழியாக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துருக்காரு. அவர் நவகண்ட யோகத்தை செய்வதையும், தன் தியானத்தில் இருக்கும்போது நிலத்தை விட்டு மேலே எழும்பி இந்த தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்துட்டு அவர் கதவை திறந்து வரும்போது அப்படியே சாஷ்டமாக காலில் ஓடிட்டார். இது பிரிட்டிஷர்ஸோட பழக்கமே கிடையாது, காலில் விழுது. அப்படியே அவர் காலில் விழுந்துட்டு அவரை வணங்கினார். அப்பத்திலேருந்து அவருக்கு எல்லா விதமாக தன் குடும்பத்தில் ஒருத்தராக அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சிம்சன் துரை. இப்படி அவர் சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஊருக்கு போகிற டைம் வந்துருச்சு, அவரோட டைரக்டர் வேலை முடிஞ்சிருச்சு, போகிற டைம் வந்துருச்சு. அப்படி போகும்போது அவரோட அமர்ந்து, அதாவது இப்போது ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இல்லையா, நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இல்லையா, ஒரு மெமரிக்காக, அந்த மாதிரி அவரையும் வர வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு கிளம்பும் போது, இந்த மாதிரி நீங்கள் சமாதி அடைஞ்சிட்டிங்கன்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது ஐயா என்ன செய்கிறாருன்னா, ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுத்துட்டு இது உங்கள் வீட்டு செவத்தில் மாட்டுங்க, இந்த ஃபோட்டோ எப்போ விழுதோ அப்போது நான் சமாதி அடைந்து விட்டேன் என்று அர்த்தம். அதை வாங்கிக்கிட்டாரு. ஊருக்கு போயிட்டுருக்காரு. அந்த காலத்தில் ஒன்று ஃப்ளைட்டு, ரொம்ப பணக்காரராக இல்லை, இல்லைன்னா ஷிப்பில் போயிட்டுருக்காரு சிம்சன் துரை அவரோட ஃபேமிலியோட. போயிட்டுருக்கும்பொழுது கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சீற்றம்னா, முழுகும் பயம் விட்டது கேப்டனுக்கு, எல்லாருக்குமே முழுகும் பயம் விட்டது. அப்படி இருக்கிறையில் இவர் வணங்குறாரு யாரை? சாந்தி சித்தரை. ஐயா, முழுமையாக நான் என் குடும்பத்தோடு என் ஊர் சென்று அடைய வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை இருக்கிறாரு. ஐயா சூட்சமாக தோன்றி, கவலைப்படாதே, நீ நிம்மதியாக போய் உன் ஊரை போய் சென்றடைவாய் அப்படிங்கிறாரு. சொன்ன ஒரே
10 நிமிஷத்தில் கடல் சீற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, ஊர் போய் அறிவார். இது அவரோட சித்து விளையாட்டு. சிம்சன் துரை அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஐயாவை வணங்கி அவருக்கு சீடர் போல இருந்து அவருக்கு 22 ஏக்கர் அவர் பேரில் எழுதி வச்சுட்டு போனார். அதில் அவரோட கோயில் இதுதான் இப்போ வந்து அவருக்கு கோயிலாக இருக்கிறது. அவரோட சமாதி, ஜீவ சமாதி. அவர் கூட இருந்தவர்கள் கொல்லாபுரி சுவாமிகள், ஏழுமலை சுவாமிகள் கூட இருந்து பணிபுரிந்தாங்க. இவர் வந்து கொல்லாபுரி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் நவகண்ட யோகம் செய்ததை கண்ணால் பார்த்தவர் இவர் கொல்லாபுரி சுவாமிகள். ஸோ இப்படி இதுதான் இவரோட வரலாறு. இப்போ சாங்கு என்ற என் பேர் எப்படி வந்து சாங்குன்னு ஒரு கூர்மையான ஒரு விஷயம். இவருடைய சொல், இவருடைய ஞான சொற்பொழிவு அனைத்துமே ஞானத்தை நோக்கி இருப்பதனால் இவருக்கு சாங்கு என்ற பெயர் என்பது பரவலாக பேசப்படுகிற ஒரு அர்த்தம். இவருடைய சொல், இவருடைய சொற்பொழிவு அனைத்தும் ஞானத்தை ஆன் டாட் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, ஆன் டாட் அந்த மாதிரி ஞானத்தை அழகாக எடுத்து கூறும் ஒரு சாங்கு சித்த சிவலிங்க நாயனார். இதுதான் அவருடைய வரலாறு. முதல்ல ஜீவசமாதி அனுபவம் ஐயா வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இவருக்கும் எப்படி அந்த தொடர்பு ஏற்பட்டது? சரி, நான் வந்து தியானத்தை கற்றுக்கிட்டேன். குருஜி சுந்தர் என்பவர்கிட்ட நான் தியானம் கற்றுக்கிட்ட பிறகு அவரு கூடயே நான் பயணம் செய்தேன். பட்டு வந்து ஒரு நிழல்லே இருக்கும். நிழலில் இருந்தால் வெயிலின் அனுபவம், அதோட ஆற்றல் நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. தனியாக பயணிப்போம் என்பதாக வெளியே வந்தேன். பட் அந்த தியானம் என்பது எனக்கு வந்து ஒரு தெளிவை தரலை. ஸோ அந்த தெளிவை தேடி நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்படியே வந்து நான் வந்து கோழிப்பிரிய சுவாமிகள் இன்னொரு ஜீவ சமாதியும் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிண்டி சாய்பாபா கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து கோழிப்பிரிய சுவாமிகள் ஒரு ஜீவ சமாதி அங்கேயும் இருக்குது. நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு அங்கே போய் நான் உட்காருவேன், வந்து தியானம் பண்ணும்போது ஸ்டில் இல்லை ஏதோ இன்னும் நம்ம உள்ளே போகணும், இன்னும் ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும் நமக்கு அப்படின்ற போது நான் அப்போ தான் எனக்கு வந்து இங்கே சாங்கி சித்தரோட ஜீவசமாதி எனக்கு நினைவுக்கு வந்தது. இங்கே வந்து நான் உட்கார்ந்தேன். இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு நான் என்ற உணர்வை எனக்கு சுட்டி காட்டினார். நான் என்ற உணர்வை அவர் எனக்கு சுட்டி காட்டினார். இந்த மனம் என்பது என்ன என்பதை எனக்கு எடுத்து காட்டினார். அப்போ அந்த அனுபவத்தில் நான் இவருக்கு சரணாகதி, இவரையே நான் மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைந்தேன். இதுதான் என்னோட அனுபவம். நான் என்னை பார்த்து விட்டு நான் சொல்ல மாட்டேன். நானாக இருப்பதற்கு எனக்கு அருளை புரிந்தார். அந்த இடத்துல இதான்ப்பா நீ என்பதை எனக்கு காட்டினார். இதுதான் நீ. அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஒரு வாலில் வந்து ஒரு பேப்பர் பின்ன வச்சு குத்தி அந்த பேப்பரை நிறுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான்ப்பா நீன்னு குத்தி என்னை நிறுத்தினார். அந்த இடத்துல இது வார்த்தைகளாக தான் நான் சொல்ல முடியும். அந்த அனுபவத்தை வந்து முழுமையாக நம்மளால சொல்ல முடியாது. நான் என்ற ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை எனக்கு முழுக்க அள்ளி கொடுத்தாரு. அதனால பூர்ண சரணாகதி ஐயா கிட்ட இவரே குருவாக ஏற்றுக்கொண்டு இங்கேயே தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். ஐயா வாழ்ந்த காலத்துல இப்ப ஐயாவுக்கும் சிம்சன் ஐயாவுக்கும் நடந்த விஷயங்களை தான் சொன்னோம். இது இல்லாம இவரோட பல சித்தர்கள் தொடர்பு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? இவருடைய தொடர்புகள்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி இங்கே மகான்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட தொடர்புகள் இருந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு எதுவுமே பதிவு இல்லை, யார் என்னென்னமா. பட் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் வந்து மானசீகமாகவும் சூட்சமாக அவர் தோன்றியிருக்காரு. மானசீகமாக அவர் வந்து குருவாக ஏற்றிருக்காரு. ஏன் இவரும் மூல நட்சத்திரம்னா, திருஞான சம்பந்தர் இறை அடியை சேர்ந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் சமாதி அடைஞ்ச நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இவர் சமாதி அடைஞ்ச நட்சத்திரம் மூல நட்சத்திரம். குரு சிஷ்ய பரம்பரை என்பது இதுலேயே நம்மளுக்கு தெரியுது. திருஞான சம்பந்தர்லேருந்து அந்த சீர பரம்பரை வந்து இங்கே அதனால் இதுதான் மருந்து. இவர் மக்கள் கிட்ட வந்து அவங்களுக்கு ஐயாவை தேடி வந்து என்னை சீரராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிர்திசை ஆனந்தர், இப்போதான் எனக்கு அவர் பேர் ஞாபகம் வருது. நிர்திசை ஆனந்தர்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு சீடர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்ளிகேனில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். இப்போ சீடர் வராங்க, வந்துட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சார் ஐயா நான் உங்களுக்கு வந்து நான் சீடராக சேர வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. யார்? நம்ம ஐயா. தன் கையில் செப்பு காசு இருக்கும். அந்த காலத்துல செப்பு காசு இருக்கும். அந்த செப்பை என்ன செய்வார்? தங்கமாக மாற்றுவார். அந்த சித்த விளையாட்டு.
தங்கமாக மாற்றி அவர் கையில் கொடுப்பார். அவருடைய மன மாற்றத்தை இவர் பார்ப்பார். அந்த சீடரோட மன மாற்றத்தை பார்ப்பார். மனமாற்றத்தை பார்த்து விட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இல்லைன்னா அவரை சீடராக ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொண்டு தான் ஞானக்கலைஞம்னு ஒருத்தர், நிர்திசையானந்தன் ஒருத்தர், அப்புறம் இவங்க 2 பேர். இதுதான் அவர் வந்து எப்படி வந்து மக்களோட இது வந்து அவர் எங்கே போனாலும் முனுசாமி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இவர் சொற்பொழிவு நிறைய இடத்துல சொற்பொழிவு ஆற்றுவார். ஞானத்தை பற்றி திருஞான சம்பந்தரோட இது பற்றியும் சீர்காழிக்கனுடைய வள்ளலார் நூல் பற்றியும் இவர் ஞானத்தை பற்றியும் நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றும்போது இவர் தெருவிலேயே காலில் எழுந்து சீராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான். அப்படி வந்தவர் தான் நிர்திசையானந்தம். ஐயாவோட திருக்கோயில் பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டி பார்த்தீங்கன்னா அந்த வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குன்னு பார்த்தீங்களா, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அங்கே சுபா காலனி, எம்கேஎன் பிரிட்ஜு சுபா காலனி கேட்டாலே மக்கள் வந்து இறக்கிடுவாங்க. இன்னும் லொக்கேஷன் வேணும்னா கோயில் இருக்குது, வீர ஆஞ்சநேயர் கோயில், பழமையான ஒரு கோயில், வசிஷ்டரால் பூஜிக்கப்பட்ட ஒரு பழமையான கோயில் வீர ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கு எழுத்தாப்புலேயே இருக்குது. அப்படியே ஒரு வந்து நம்மளுக்கு வந்து அருணா லாட்ஜ்னு ஒன்று இருக்குது. அந்த அருணா லாட்ஜ் பேக் சைட் தான் நம்மளுக்கு ஐயாவோட ஜீவசமாதி திருக்கோயில். 123 வருஷங்கள் 123 குரு பூஜைகள் நமக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஐயாவுக்கு. 1900 ஐயா ஜீவசமாதி அடைந்த வருஷம் 1900 மூல நட்சத்திரம், ஆனி மாதம் மூல நட்சத்திரம். ஸோ ஒவ்வொரு ஆனி மாதமும் மூல நட்சத்திரம் என்று இங்கே குரு பூஜை மிக மிக சிறப்பாக நடக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒரு பக்தர் வந்து தன் பக்தியோடு இங்கே அன்னதானம் நடத்திட்டு செல்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 123 குரு பூஜைகள் நம்ம இங்கே நடத்தப்பட்டிருக்கு. 1900 ஐயா வந்து ஜீவசமாதி அடைந்த வருஷம் வந்து 1900. அவருடைய சீடர்களை பார்த்தீங்கன்னா கொல்லாபுரி சுவாமிகள், ஏழுமலை சுவாமிகள். ஸோ இந்த திருக்கோயிலில், இந்த ஆலயத்தில், ஜீவசமாதி ஆலயத்தில் 3 ஜீவசமாதிகள் இருக்குது. நமக்கு வந்து வெப்சைட் இருக்குது ஐயாவுக்கு, www.sangsitter.com. நான் என்ன இங்கே சொன்னேனோ அவர் வரலாறாக அது அங்கே பதிவாக இருக்கிறது. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.